வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். தங்கவயல் மக்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள். BEML முன்னாள் நிர்வாக இயக்குனர் திரு VRS நடராஜன் பெருமிதம். ஐயன் வள்ளுவன் வரைபடம் மூலம் உலகத்திற்கு அறிமுகமாகி ஆண்டுகள் 60 ஆனதை நினைவு கூறும் நிகழ்ச்சி தங்கவயல் தமிழ் சங்கம் சார்பில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து கர்நாடக மாநில போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் கோலார் தங்கவயலிலும் எதிரொலித்தது. அடிஷன் மிஷன் பிளாக் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலய அடிக்கல் நாட்டு விழா. பாதிரியார் மும்மூர்த்திகள் சிறப்பு பிரார்த்தனை. தங்கவயல் மாரிகுப்பம் பகுதியில் உள்ள அடிஷன் மிஷன் பிளாக் பகுதியில் சிறப்பு பெற்ற அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயம் புதுப்பிக்கப்படும் வகையில் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி அப்பகுதி பஞ்சாயத்து கோவில் கமிட்டி மற்றும் வட்டார வாலிபர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. 13/12/2020 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணியளவில் நடைபெற்ற இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள் ரெவரண்ட் ஃபாதர் பிரவீன், ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியதாஸ், ரெவரண்ட் ஃபாதர் சிபு ஜோசப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு ஜெபத்துடன் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து நிர்வாகிகள் P சாரங்கபாணி, மு நித்யானந்தன், பெனா குரூஸ், ஃப்ரெடி பாபு, ரவி உட்பட வட்டார வாலிபர்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டார்கள். அன்பு இறைவா, இந்த கட்டிடத்தை எழுப்பவும் அதற்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களை ஆசீர்வதியும். தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் பாதுகாப்போடும் அதே வேளையிலே நன்மைகளை அடைய அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இந்த சிற்றாலயத்தை எழுப்புவதற்கு பொருளாதார உதவிகள் தேவை என்பதை உணர்கின்றோம். பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் இதற்கு அதிகமான மக்கள் தாராளமாக முன்வந்து இந்த ஆலயம் எழுப்பட தங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற வகையிலே பொருளாதார உதவிகளும் நன்கொடைகளும் வந்து சேர அருள் தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து கர்நாடக மாநில போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம். தங்கவயலிலும் அதன் ஊழியர்கள் போராட்டம். கர்நாடக அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகள் முடங்கி உள்ளதால் பயணிகள் பெரிதும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் கோலார் தங்கவயலிலும் அதன் ஊழியர்கள் 13/12/2020 அன்று ராபர்ட்சன்பேட் அரசு பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முற்பட்டனர். ஆனால் போலீசார் அனுமதி மறுத்ததால் ராபர்ட்சன்பேட் அரசு மருத்துவமனை எதிரே தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் போராட்டம் நடத்தினார்கள். பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பினார்கள். அப்போது ஒருவர் கூறும்போது, ಸರ್ಕಾರ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಂಸ್ಥೆ ನಮಗೆ ಊಟ ಕೊಡ್ತಾ ಇದೆ. ಸಂಸ್ಥೆಯಿಂದ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ, ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಸರ್ಕಾರ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಯಾಕೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? ಸರ್ಕಾರಿ ನೌಕರನಾಗಿ ಯಾಕೆ ಪರಿಗಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ? ಸಂಸ್ಥೆ ಸಂಪಾದನೆ ಬಂದರೆ ಸರ್ಕಾರ ತಗೊಳ್ತದೆ.
ಇವಾಗ 8 ತಿಂಗಳಿಂದ ಲಾಕ್ಡೌನ್ನಿಂದ ನಮ್ಗೆ ವೇತನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಸರ್ಕಾರದವರು ಪುಕಾರ್ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದಾರೆ. ಸುಮ್ಮನೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಯಜಮಾನ್ರಿ. 1ನೇ ತಾರೀಕು ಅಷ್ಟೊಳಗೆ ಲೀವ್ ಬರ್ಕೊಂಡು ಪಾಪ 280 ಇದ್ದಿದ್ದ ಅಕೌಂಟಲ್ಲಿ ಇವತ್ತು 40 ಲೀವ್ ಐತೆ. ದಯವಿಟ್ಟು ಹೇಳ್ತೀನಿ ಲಕ್ಷ್ಮಣ್ ಸವದಿ ಅವರೇ, ನೀವು BJP ನಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಸೀಟ್ ಕೊಟ್ಟು ನೀವು ಗೆದ್ದು ನಮ್ಮ ಸಾರಿಗೆ ಇದು ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದೀರಾ. ದಯವಿಟ್ಟು ನಮಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಬೇಡಿ. ನಾವು ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ರೋಡಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಟ್ರೈನ್ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ಇನ್ನ ಟ್ರೈನ್ಗಳು ಸಿಕ್ಕಿ ಸತ್ತೋಗ್ತಾರೆ. KSRTC ನೌಕರರು ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ 1,30,30,000 ಜನ ಇದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಕಂಡಕ್ಟರ್ ಡ್ರೈವರ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಆಫೀಸ್ ಸ್ಟಾಫ್ ಯಾರೂ ಬಂದಿಲ್ಲ ಇಲ್ಲಿಗೆ. ಇಲ್ಲೆಲ್ಲ ಹೆಂಡತಿ ಮಕ್ಳಿರೋವ್ರೆ, ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ನಮ್ಗನ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ತಲೆ ಕೂದಲು ಬೆಳಗಾಗ್ತಾ ಇದೆ. தங்கவயல் மக்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள். BML முன்னாள் நிர்வாக இயக்குனர் VRS நடராஜன் பெருமிதம். மத்திய அரசுக்கு சொந்தமான பாரத மண்வாரிய இயந்திர தொழிற்சாலையின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் VRS நடராஜன் அவர்கள் தங்கவயல் அடுத்த கோடிலிங்கேஸ்வரா ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பின்னர் என்ரிஸில் பிரசித்தி பெற்ற பாட்டை கங்கையம்மன் ஆலயத்திற்கு 13/12/2020 நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். பகுதி மக்கள் ஆலய நிர்வாகத்தினர் திரு VRS நடராஜன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது திரு VRS நடராஜன் அவர்களால் BGML புனரமைக்கப்படும் என தெரிய வருகிறது. மேலும் BML தனியார் மயமாக்கப்படுவது குறித்து பேச்சு அடிபடுகிறது. அது பற்றிய உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது HFU ஆகட்டும், இதெல்லாம் வந்து அந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து வேலை கொடுக்கணும், அவங்க வந்து கான்ட்ராக்ட்லேருந்து தான். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. ஹவு டு யூ ஃபீல் டுடேஸ் BML சார்? நான் வந்து BML இருக்கும்போது BML பற்றி பேசணும், BML இல்லாதது தார்மீகமா முறையில் BML பற்றி பேசக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து நிறையா ஆர்டர்ஸ் கையில் இருக்கிறதுனால நம்ம இருக்கிற ஃபேக்ட்ரியை வந்து வெளியில் கான்ட்ராக்ட் கொடுக்குறத விட ஃபேக்ட்ரிக்குள்ளே வச்சு வேலை பார்க்கணும். அது மூலயமா 4 பேர் பிழைப்பாங்க. 4 பேர் குடும்பம் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது சார். அதனால் அதை வந்து பண்ணணும். இதுக்கான முயற்சியில் எடுக்க சொல்லி நானும் மேனேஜ்மெண்ட் பேசுகிறேன். BGML மறுபடியும் ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் அவர் வந்து பிரகலாத் ஜோஷி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, இது வந்து BGML ரிவைவ் பண்ணுறது வந்து இது ஒரு நல்ல முயற்சி. அதை வந்து லோக்கல் இருக்கிற பொலிட்டீஷியன் வந்து தோத்துட்டாங்க. காலங்காலமாக வர்றாங்க, MP ஆகிறாங்க, MLA ஆகிறாங்க. MLA தப்பாக சொல்ல முடியாது. MP ஆகிறாங்க வந்து இது வரைக்கும் வந்து பார்லிமெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி பாரத் கோல்டு மைன்ஸ் வந்து நிறையா கோல்டு டெபாசிட் இருக்குது. எங்கே ராமகிரியிலிருந்து சிக்கரகுண்டா மல்லப்பகுண்டா வரைக்கும் 200 கிலோமீட்டர் தங்கம் கிடக்குது. அதை வந்து நீ வந்து ஓப்பன் காஸ்ட் மைன் பண்ணு இல்லை அண்டர் கிரவுண்ட் மைனிங் பண்ணி கோல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி டெசிஷன் கவர்மெண்ட் எடுத்து அந்த பாலிசி டெசிஷன் மூலம் இன்டர்நேஷ்னல் டெண்டர் விட்டா வெளிநாட்டிலேருந்து வந்து அவன் கோல்டு எடுப்பான். கம்பெனியும் பிழைக்கும், மக்களும் பிழைப்பாங்க, கண்ட்ரிக்கு நல்லது. அந்த ஒரு முயற்சியை பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் வந்து MP-யாக இருந்தவங்க, இந்த தொகுதியில் MP-யாக இருந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மந்திரி வந்து முயற்சி எடுத்து அது மாதிரி வந்து இன்டர்நேஷனல் டெண்டர் கொடுத்து ஒரு கம்பெனி எடுத்து அவங்க வந்து அவங்களே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு கோர்ட்டையும் வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் டெண்டர் கொடுத்தா ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஒருத்தர் கொடுத்து அவன் பண்ணிட்டு போவோம். ஸோ அதனால் மக்களும் பிழைப்பாங்க. அதனால் வந்து இருக்கிற கோல்டையும் எடுக்க முடியும் அப்படின்னு நான் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த 973 acres of land which was given to the மறுபடியும் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாது. இல்லை, உங்கள் பீரியடில் தான் அதை எடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய டாக் இருக்குது சார். உங்கள் பீரியடில் தான் நீங்கள் இருக்கும்போது அதை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ண அங்கெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு தான். நீங்கள் வந்து BGML லேண்ட் BML எடுத்துக்க சொல்கிறீங்களா? அதாவது 1100 ஏக்கரை வந்து பெம்மலை ஒட்டி இருக்கிற BGML, நாளைக்கு BGML அழிஞ்சிட்டா கூட இந்த BML அதாவது BGML அழிஞ்சிட்டா கூட பெம்மலோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லேண்ட் எடுத்து அது 2 ஃபேக்ட்ரி டெவலப் பண்ணணும். இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில். ஸோ அந்த 2 ஃபேக்ட்ரி அவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த இடம் அவங்ககிட்ட தான், அதாவது லீஸில் எடுத்துருக்கோம், லாங் டேர்ம் லீஸ் பை சேல்னு எடுத்துருக்கோம்.
அதை வந்து நல்லபடியாக முயற்சி பண்ணால் கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 4 ஃபேக்ட்ரி இருக்குது, 8 ஃபேக்ட்ரி ஆகும். நிறையா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து அங்கங்கே ஒர்க் ஷாப் வச்சுருக்கலாம், ஒர்க் ஷாப் போட்டு கொடுத்தா அவன் பண்ணான்னா இங்கே வேலை கிடைக்கும். அதே சமயம் நமக்கு உற்பத்தியும் குறைஞ்ச வேலையில் உற்பத்தி ஆகும். அந்த நல்லதை பண்ணோம். அது மாதிரி அந்த ஃபியூச்சர் மேனேஜ்மெண்ட் அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சார் இன்னைக்கினுடைய கேஜிஎஃப் விசிட் ஒன்லி டெம்பிள் விசிட்டுங்களா இல்லை வேறு எதனா பர்சனல் விசிட்? இது வந்து நான் வந்து கடவுள் ஆசீர்வாதத்துக்காக பெங்களூர் வந்தேன். பெங்களூர் வீடு இருக்குது, ஸோ வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி சண்டே வேலை கிடைச்சி டைமில் என்ன எப்படி சண்டே ஸ்பெண்ட் பண்ணலான்னு காலையில் எவ்வளோ அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே மக்கள் அவங்க வேலை பார்த்துட்டு போகலாங்க நல்ல நேரத்தில் வந்தோம். எப்படி வந்து எந்த ஊர்ல வேணும் கைத்து வைக்க முடிச்சுக்குவாங்க. உழையுங்கள், உழைச்சி எவனும் கெட்டதே உலகத்தில் கிடையாது. உழைச்சி வளர்ந்தவன் தான் இருக்கேன். எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா உழைப்பால வந்திருக்கோம். உழைச்சி வந்து தோத்து போனவங்க யாரும் கிடையாது. உழையுங்கள், உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள், உங்கள் திறமையில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உங்களுடைய வருங்கால சந்ததியரும் மண்ணுக்கு வருவாங்க அப்படின்னு வாழ்க்கை. ஐயன் வள்ளுவன் வரைபடம் மூலம் உலகத்திற்கு அறிமுகமாகி ஆண்டுகள் 60 ஆனதை நினைவு கூறும் நிகழ்ச்சி தங்கவயல் தமிழ்ச்சங்கம் நடத்தியது. அனைத்து மொழியினராலும் மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்கவர் வள்ளுவன் ஒருவரே. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி தான் தீட்டிய குரலால் உலகளவில் புகழ்பெற்ற ஐயன் வள்ளுவர் இம்மாதிரிதான் இருந்திருப்பார் என்ற வரைபடம் மூலம் உலகத்திற்கு அறிமுகமான நாள் டிசம்பர் 13 ஆகும். அதன் விளைவாக 13/12/2020 அன்று வரைபடம் வெளியிட்ட 60 ஆண்டுகளான நினைவு தினம் தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினரால் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தங்கவயல் தமிழ்ச்சங்க தலைவர் சு. கலையரசன் தலைமையில் நடைபெற்றது. முனைவர் டாக்டர் சி. கிருஷ்ணகுமார், வழக்கறிஞர் ஆர். ஜோதிபாசு, முத்துமாணிக்கம், அனந்தகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தங்கவயல் ஓவியர்கள் 6 பேருக்கு ஓவிய தென்றல் என்ற பட்டம் வழங்கி நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இன்னைக்கு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டு உலகத் தமிழர்களால் போற்றப்படுகின்ற அந்த ஓவியத்தினுடைய 60ஆம் ஆண்டு நினைவை தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அதனுடைய சீரமிகு தலைவர் அண்ணன் சு. கலையரசன் அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, இங்கே அண்ணன் அவர்கள் ஒரு 6 பேருக்கு இங்கே ஒரு பாராட்டுதலையும் அவங்கள கௌரவிக்கிற வரைக்கும் ஓவியர்களையும் சிற்பிகளையும் அண்ணன் இங்கே பாராட்டினார். இங்கே உலகத்தினுடைய வரலாறை பார்க்கின்ற போது ஓவியங்கள், கார்ட்டூன்கள், சிற்பங்கள் தான் மனிதனுடைய எண்ணங்களையும் போராட்ட குணங்களையும் உலகுக்கு எடுத்து காட்டிய ஒரு வரலாறு கூட இன்னைக்கு இருக்குது. அதனால் வள்ளுவன் அப்படின்ற விவாதத்தை இன்னைக்கு தினமலர் பத்திரிகையிலே அண்ணன் சொல்லுகிறார். திருக்குறள் ஒரு பொதுமறை என்கின்ற போது அது ஒரு பொது உடைமை. அப்படி உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வள்ளுவனை ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கும் தனிப்பட்ட இனத்திற்கும் சொந்தக்காரர் என்கின்ற வகையிலே இன்றைக்கு தினமலர் பத்திரிகையிலே அது வந்திருக்கிறது. அதை நான் கண்டிக்கிறேன். தங்கவயல் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி தமிழ் சான்றோர்களின் தொகுப்புரையோடு நாளையும் தொடரும். இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம் கதிர்மணி பார்வைகளுக்காக. உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.